ஹாய்! இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்தியான சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு வந்து பிரெட்டு, குக்கும்பர், ஆனியன் இதெல்லாமே நான் தனித்தனியா செப்பரேட்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பிரெட் எடுத்துட்டு அதில நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு, நான் நறுக்கி வச்சிருந்த ஆனியன், கேபேஜ், அதுக்கப்புறமா குக்கும்பர் இதில நீங்க டொமேட்டோ வேணும்னா டொமேட்டோ ஆட் பண்ணலாம். எங்க வீட்ல யாருக்கும் டொமேட்டோ பிடிக்காதனால நான் ஆட் பண்ணல. இதில நான் பேபி கார்னும், மஷ்ரூமையும் தனியா சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நான் ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சிருந்தேன். இதோட பர்கர் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல ஸ்பைஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், சாண்ட்விச் மசாலாஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அண்ட் பெப்பர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வித்தவுட் சீஸ்லேயுமே நீங்கள் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சீஸ் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டோஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் சாண்ட்விச் டோஸ்டர் ஆர் தோசைக்கல்லில் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் டோஸ்ட் பண்ணலாம். ரெண்டுலேயுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட இந்த ஹேண்ட்மேடு கிரில் பேன் இருந்துச்சு. ஸோ, நான் இதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நீங்கள் கெச்சப் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது க்ரீன் சட்னி கெச்சப் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது காரம் கம்மியாக இருக்கும். ஸோ, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதுக்கு க்ரீன் சட்னியே தேவைப்படாது ஆக்சுவலி.